நத்தத்தில் காஜா கடை உரிமையாளர் கொலை, இரண்டாவது மனைவி மற்றும் மனைவியின் கள்ளக்காதலன் கைது. வியாழக்கிழமை மாலை 5 மணியளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி, திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அவுட்டர் பகுதியைச் சேர்ந்தவர் சரவணன், காஜா கடை உரிமையாளர். இவருக்கு கார்த்திகாமணி, செல்வி என்று 2 மனைவிகள் உள்ளனர். முதல் மனைவிக்கு குழந்தை இல்லாததால் இரண்டாவதாக முதல் மனைவி கார்த்திகாமணி பார்த்து தன் கணவர் சரவணனுக்கு செல்வியை இரண்டாவதாக மணமுடித்து வைத்துள்ளார். சரவணனுக்கும் செல்விக்கும் 3 ஆண் குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் முதல் மனைவியை அவுட்டர் பகுதியில் குடிவைத்தும் இரண்டாவது மனைவி செல்வியை பெரிய கடை வீதி அருகே சுங்கச்சாவடி தெருவில் காஜா பட்டன் தைக்கும் கடை வைத்து கொடுத்து அந்த வீட்டிலேயே குடிவைத்திருந்தார். இந்நிலையில் புதன்கிழமை மதியம் சாப்பாட்டிற்கு வருவதாக முதல் மனைவி கார்த்திகாமணியிடம் கூறிவிட்டு இரண்டாவது மனைவி செல்வி வீட்டிற்கு சென்றதாக கூறப்படுகிறது. கணவர் சாப்பிட வீட்டிற்கு வரவில்லை என்றவுடன் முதல் மனைவி போனில் தொடர்பு கொண்டபோது தொடர்பு கொள்ள முடியவில்லை. எனவே நேராக சுங்கச்சாவடி வீட்டிற்கு கணவனை பார்க்க வந்தபோது வீடு பூட்டி இருந்துள்ளது. உடன் அக்கம் பக்கத்தினரிடம் கூறி வீட்டை திறந்து பார்த்தபோது அங்கு சரவணன் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடப்பது தெரியவந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து நத்தம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல் ஆய்வாளர் தங்கமுனியசாமி தலைமையிலான போலீசார் கொலை செய்யப்பட்ட சரவணன் உடலை மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் சரவணனின் இரண்டாவது மனைவி செல்வி சுங்கச்சாவடி வீட்டில் இல்லாததை அறிந்து போலீசார் செல்வி நத்தத்தில் உள்ள அவர் பெற்றோர் வீட்டில் இருந்தவரை பிடித்து வந்து, இதையடுத்து செல்வி மற்றும் சலீமை பிடித்து நத்தம் காவல்துறையினர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை செய்தபோது சரவணன் தனது மனைவிக்கு காஜா கடை வைத்து கொடுத்துள்ளார். அக்கடையில் வேலை செய்யும் ஊழியர்களுக்கு கடையின் அருகே டீ கடை வைத்துள்ள சலீம் தினந்தோறும் டீ கொண்டு வந்து கொடுப்பது வழக்கம். அப்போது சலீமிற்கும் செல்விக்கும் திருமணத்தை மீறிய உறவு ஏற்பட்டு இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் செல்வி மற்றும் சலீம் இருவரும் சேர்ந்து சரவணன் கழுத்தை வேஷ்டி மற்றும் துண்டால் நெருக்கி கொலை செய்தது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மக்கள் அதிகம் நடமாட்டம் உள்ள பகுதியில் நடைபெற்ற இச்சம்பவம் நத்தம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.